சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு கிரைம் நாவல் வசந்த் வசந்த். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோல அடுத்த பகுதி கேட்க போறோம். இதுக்கு முந்தின 4 பகுதிகளுடைய லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபுல்லா ஓபன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ட் 5 கேட்கலாம். இப்போ பார்ட் 5 கேட்க ஆரம்பிக்கலாமா? பகுதி 5, அத்தியாயம் 17. கணேஷ் தன் பையிலிருந்து அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொடுக்க வசந்த் அதை ஆர்வத்துடன் பார்த்தான். சிக்கலான சங்கேத பாஷையில் ஏகப்பட்ட ரசாயன பதங்கள் சேர்த்து எழுதப்பட்டிருந்தது அந்த ரிப்போர்ட். கொடுக்கப்பட்ட சாம்பிளை இன்ன தேதியில் அலசி பார்த்தபோது அதில் இருந்து கண்ட விவரங்கள் பின்வருமாறு. கொடுக்கப்பட்ட துண்டு சுமார் 1/2 அங்குல நீளமும் 1/4 அங்குல பருமனும் சற்றே வெண் பழுப்பு நிறத்தில் இருந்தது. அதை அடையாளம் கண்டுகொள்ள ரசாயன பரிசீலனை செய்த போது அந்த துண்டு ஆர்கானிக் வகையை சேர்ந்தது என்பதும் அது ஒரு வகை வைப்ரஸ் மரத்தின் துண்டாக இருக்கலாம் என்பதும் தெரிகிறது. மரத்துண்டின் மேல் சில இன்ஆர்கானிக் வகை ரசாயன பொருட்களும் தென்பட்டன. குறிப்பாக சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் சல்பேட், சோடியம் மானோசல்பேட், மிக துளி டைட்டேனியம் ஆக்சைடும் பார்த்தேன். ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பொருட்கள் கலவை ஒரு செயற்கை கலவை என்றுதான் படுகிறது. வசந்த் அந்த காகிதத்தை திருப்பி கணேஷிடம் கொடுத்துவிட்டு, போங்க பாஸ், ஒரு அட்சரம் புரியல. எனக்கு தெரிஞ்ச வர ஒரே ஒரு ரசாயனம் பேட்டரி காய்ச்சறதும் சல்பேட்டாவும் தான். பாஸ், உங்களுக்கு ஏதாவது புரியுதா என்று கேட்டான். இல்ல வசந்த். பின்ன சம்திங் இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னீங்க, தொடரும்னு போடுறதுக்கா? இல்ல வசந்த், இதுல ஒரு குழு கிடைச்சிருக்கு, அதான் இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னேன். என்ன? உக்கல் கிராமத்துல சோடியம் சல்பேட்டுக்கும் ஹைட்ராசைடுக்கும் டைட்டேனியத்துக்கும் என்ன வேலை இருக்கு? ஆமா, என்ன வேலை? அதானே. அதுக்கு பதில் கண்டுபிடிச்சா கண்ணை கட்டி காட்டுல விட்டாப்புல இருக்கே, அது கொஞ்சம் குறையும்னு தோணுது. எப்படி இருக்கு உடம்பு உனக்கு? இனியா வந்தப்புறம் சரியா போயிருக்கணுமே. அதற்கு இனியா என்கிட்ட என்னமோ ராத்திரியே செத்து போற மாதிரி பேசினார் கணேஷ் என்றாள் வருத்தத்துடன். ராத்திரி என்ன இனியா? இப்பவே கூட செத்து போனதா நடிச்சிருப்பானே. என்ன பாஸ், எத்தனை வாந்தி எடுத்து குத்துயிரும் கொலையுருமா கிடந்த, நீங்க தானே பாத்தீங்க. ஆமா இனியா, அது என்னவோ வாஸ்தவம் தான். எல்லாம் யாருக்காக சொல்லுங்க பாஸ் அவகிட்ட. இனியா வசந்தை பரிவுடன் பார்த்து, வசந்த், எல்லாமே என்னாலதான் வந்தது, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக என் மனசு கிடந்து அல்லாடுது. பாத்தியா, நம்மால வசந்துக்கு கஷ்டம், எதுக்காக அவரை ஊரு ஊரா அனுப்பிச்சு அவஸ்தப்பட வச்சு? உங்களுக்கும் தான் சொல்றேன், போதும் இந்த கேஸ். யார் என்ன செய்யறாங்கன்னு தெரியல, கட்டுரை கிடைக்காட்டி பரவாயில்ல, அப்பா கிட்ட அடிச்சு சொல்லிட்டேன் வசந்த். வேணும்னா இன்னொரு கட்டுரை எழுதிக்குங்க, பாவம் அவங்கள அனுப்பிச்சு கிணறு வெட்ட பூதம் கிளம்பினாப்புல ஆயிடுச்சு பாருங்கன்னு கோபமாவே பேசிட்டு அப்பா கிட்ட. கணேஷ், போதும், இதை விட்டு தள்ளுங்க என்றாள் இனியா. அந்த நிலைமையில நாங்க இல்ல இனியா, சாட்சி சொல்லவாவது அங்க நாங்க திரும்பி போகணும். வசந்துக்கு குணமானதும் ஒரு நட போயிட்டு வந்துருவோம். அதுக்குள்ள இந்த வினோதமான நிகழ்ச்சியை பத்தி நினைச்சுக்கிட்டே அசை போட்டுக்கிட்டே இருந்தா திடீர்னு பாஸுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்துரும். அட அதாண்டான்னு கண்டுபிடிச்சிருவாரு. இனியா, லேட்டஸ்ட் கேட்டியோ? ஒரு அப்பா பையன்கிட்ட 50 ரூபாய் கொடுத்து டவுனுக்கு போய் என்ன வேணா வாங்கிட்டு வாடான்னு சொன்னாராம். பையன் காலேஜ் பையன். அங்க வந்த நர்ஸ், ஐயோ அந்த கதையை கேட்காதீங்க, ரொம்ப மோசம். என்ன வசந்த் இது என்றாள் அந்த நர்ஸ். ஏய், ஜோக் எல்லாம் வேண்டாம், பேசாம படு. குட் நைட் வசந்த், ஸ்லீப் வெல். இரு, ஒரு புது கவிதையாவது கேட்டுட்டு போ. ஐயோ அதுவும் நல்லா இல்ல என்றாள் அந்த நர்ஸ். போச்சுடா சிஸ்டர், தர்மாமீட்டர் ஒளிச்சு வச்சிருவன் பாத்துக்கோங்க என்றான் வசந்த். சரி, அப்ப காலையில பாக்கலாம். இனியா, நீ போறியா? பாஸ் டிராப் பண்ணிடுவார், பின்சீட்ல உட்கார்ந்துட்டு போ. அவர்கள் சென்றதும் வசந்த் தலையணைக்கு அடியில் இருந்து சிகரெட் எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். தன் கட்டிலில் தலைமாட்டில் இருந்த ஆஸ்பத்திரி காகிதத்தில் ஒரு வெள்ளைத்தாளை கிழித்துக் கொண்டு நர்ஸிடம் பேனாவை வாங்கி இப்படி எழுத ஆரம்பித்தான். 10க்கு 40 என்ன அர்த்தம்? நீ 10 ரூபாய் கொடு, நான் 40 ரூபாய் கொடுக்கிறேன் என்றா? இந்த வியாபாரம் யார் செய்வார்கள்? மட்கா? இல்லை, அபத்தம். ஏதோ ஒரு பொருளுக்கு 40,000, 4,000 ரூபாய் விலை மதிக்கத்தக்கூடிய பொருள் என்ன? இப்படி இருக்கலாம். 10 கிராம் விலை 40 ரூபாயா அல்லது 40,000 ரூபாயா? அது என்ன ஓபியம்? சே, துப்பறியும் கதைகள் நிறைய படிப்பதனால் வரும் யோசனை இது.
பாஸ் ஏன் அந்த பஸ் ஸ்டாண்ட் சம்பவத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்? மரத்துண்டு, சோடியம் ஹைட்ராக்சைடு, ராஜராஜன் கிணறு, என்ன சம்பந்தம் இதற்கெல்லாம்? ஏதாவது சின்ன விஷயத்தை, ஆனால் முக்கியமான விஷயத்தை விட்டுவிட்டேனா? மரத்துண்டு, மரத்துண்டை வைத்துக்கொண்டு என்ன என்ன செய்யலாம்? எரிக்கலாம், ஆயுர்வேத மருந்து செய்யலாம். இல்லை இல்லை, மரத்துண்டு அந்த ரசாயன பொருட்களின் பட்டியல் 10க்கு 40. இவை எல்லாவற்றுக்கும் பொதுவானது எது? ஐயோ, ஒரு மண்ணும் புரியலையே. வசந்த் அப்படியே யோசித்தபடியே தூங்கி போனான். அதே சமயம் கணேஷ் தன் அறையை அடைந்து படித்துக் கொண்டிருந்தான். புத்தக வார்த்தைகளில் அவன் கவனம் நிலைத்திருக்கவில்லை. பிளாஸ்கில் இருந்து பால் ஊற்றி சாப்பிட்டான். பேனாவை கடித்துக் கொண்டு யோசித்தான். சதாசிவத்திடம் விடை இருக்கலாம், ஆனால் அவன் சொல்ல மாட்டான். உயிருக்கு ஆபத்து என்று தெரியும் போது எப்படி சொல்வான்? கணேஷுக்கு நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் மறைமுகமாக ஒரு சங்கிலி தொடர்பு இருக்க வேண்டும் என்று பட்டது. இப்போது அந்த சங்கிலி அரிந்து சிதறி இருந்தது. எடுத்து கோக்க வேண்டும், எப்படி என்பதுதான் தெரியவில்லை. சாம்பிள் கொண்டு வந்திருக்கிறாயா? அவர்கள் என்ன சாம்பிளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? பஸ் நிலையத்தில் 2 சம்பவங்கள். முதல் சம்பவம், தஞ்சாவூர்காரனிடமிருந்து பெட்டி பறிக்கப்படுகிறது, பெட்டி திருப்பி கொடுக்கப்படுகிறது. இல்லை, தெருவில் எரியப்படுகிறது. பணம் பாதிக்கப்படவில்லை. 10க்கு 40. அது என்ன? பணம் இல்லை, சாம்பிள் போதைப் பொருளாக இருக்கலாம். இது ஒரு முக்கியமான சாத்தியம். மரத்துண்டு, சோடியம் வகை ரசாயன பொருட்கள். ஓஹம், கணேசுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சோடியம் பற்றி படி என்று மனம் சொல்லியது. காலை எழுந்ததும் நர்சிங் ஹோமுக்கு போன் செய்து வசந்தை விசாரித்தான். தூங்குகிறான் என்று தெரிந்தது. மனம் சற்று தெளிந்திருந்தது கணேசுக்கு. இன்று கோர்ட்டுக்கு போக வேண்டும். கொஞ்ச நாள் கிணற்றை மறந்துவிட்டு கோர்ட்டை கவனிக்க வேண்டும். வசந்த் பூர்ண குணமாவதற்கு இன்னும் 2 தினங்கள் ஆகலாம். 2 தினங்களுக்கு இந்த விவகாரத்தை மூட்டை கட்டி வைத்து விடலாம். அதன் பின் யோசிக்கலாம். கணேஷ் தன் பிரீஃப்கேஸை பார்வையிட துவங்கினான். 10 மணிக்கு கோர்ட்டுக்கு கிளம்புவதற்கு முன் டெலிபோன் அடித்தது. கணேஷ், நான் அப்பாதுரை பேசுறேன். ஓ ப்ரொஃபசர், எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல. வசந்துக்கு உடம்பு நலமில்லைன்னு இனியா சொல்லிச்சு. இப்ப பரவாயில்லைங்க, உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. இல்லைங்க, இத விசாரிக்க தான் போன் பண்ணீங்களா? உங்க குரல்ல ஆயாசமும் கோபமும் தெரியுது. உங்களுக்கு நிகழ்ந்து போனது எல்லாம் கேள்விப்பட்டேன். அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன் கணேஷ். ஏதோ விளையாட்டா ஒரு கட்டறிய தேடுறதுல ஆரம்பிச்சது இவ்வளவு தூரத்துக்கு போகும்னு கனவுலையும் நான் நினைக்கல. நான் எதுக்கு போன் பண்ண வந்தேன்னா, அந்த ராஜராஜன் கிணத்தை பத்தி இன்னும் சில சரித்திர தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு உத்தேசித்துதான். ப்ரொஃபசர், எனக்கு இப்ப அவகாசம் இல்ல. எனக்கு இப்ப கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசரம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு எதுவுமே புரியாது. சாயங்காலம் வரட்டுமா? ஃப்ரீயா இருப்பீங்களா? வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்ச புதிய தகவலோட சாரத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். இல்லைன்னா எனக்கு மண்டையே வெடிச்சு போகும். சொல்லுங்க என்று கணேஷ் தன் கைகடிகாரத்தை பார்த்து கொண்டான். அந்த கிணத்துல ஒரு பெரிய செல்வத்தை மறைச்சு வச்சதா சரித்திர பூர்வமா இப்ப தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. செல்வம்னா நிறைய தங்கம், நாணயங்கள், குடங்குடமா. இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்? சரி, சாயங்காலம் விவரமா சொல்லுங்க. தேங்க்ஸ். நான் போனை வச்சிருட்டுமா? கணேசுக்கு ஃபியட்டின் ஸ்டீரிங்கில் மனம் பதியவில்லை. குடம் குடமாக தங்க காசுகள். இப்போது புரிகிறது. 10 காசுகளுக்கு 40,000. அதுதான் வியாபாரம் போலும். ராஜராஜன் கிணற்றை தோண்டி எடுத்து பார்க்கலாம். தாபாதே, முதலில் பேராசிரியரின் புதிய தகவலை பார்க்கலாம். கணேஷ் கோர்ட்டில் நுழைந்த போது தாமதமாகிவிட்டது. அவசர அவசரமாக கருப்பு கவுன் பறக்க காரிடாரில் விரைந்தான். மிஸ்டர் கணேஷ், ஐ வாஸ் அபவுட் டு அட்ஜர்ன் தி கேஸ். சாரி யுவர் ஆனர். ஒரு சிவில் கோர்ட்டுக்கு பேனாமி டைட்டில்களில் ஜூரிஸ்டிக்ஷன் உண்டா என்று மதிப்புக்குரிய நண்பர் கேட்டது வியப்பாக இருக்கிறது. செக்ஷன் 66(1) மறுபடி பரிசீலிக்க அவரை அழைக்கிறேன். சதத்மான் கான் புல்கர் வழக்கில் கோர்ட்டில் பின்னல் பாதையில் மேக்னா கார்ட்டா காலத்தில் இருந்து வாரிசாக வந்திருக்கும் சட்ட புத்தகங்களின் சிக்கலான வாக்கியங்களில் கணேஷ் பரிபூர்ணமாக தன்னை ஆழ்த்திக் கொண்டு முன்தினம் நடந்த எல்லா சம்பவங்களையும் மறந்து போனான். கொஞ்ச நேரத்திற்கு வசந்துக்கு மத்தியானம் 11 மணிக்குள் சரியாகி போய்விட்டது. ஆஸ்பத்திரியில் இருந்து டெலிபோன் செய்தான் கணேஷுக்கு. பாஸ், எப்படி இருக்கீங்க? நீ சொல்லுடா, நீ எப்படி இருக்க? பேனாமி கேஸ் எடுத்துக்கிட்டாங்களா இல்ல அட்ஜர்ன்மெண்டா?
இல்ல எடுத்துக்கிட்டாங்க, ஜூரிஸ்டிகேஷனே கிடையாதுன்னு வாதாடுறாரு. ஏண்டா வசந்த், 66ல அப்படி ஏதாவது இருக்கா? 66(22)E பாருங்க பாஸ், மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு அமெண்ட்மெண்ட் இருக்கு. பாத்தியா, அதை மிஸ் பண்ணிட்டேன் பாரு. எப்படி இருக்க நீ இப்போ? வர முடியுமா? இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க. பேராசிரியர் போன் செஞ்சார். அந்த கிணத்துல ட்ரெஷர் இருக்கிறதா இன்னொரு சரித்திர குறிப்பு கிடைச்சிருக்கான். சாயங்காலம் வரதா நான் சொல்லியிருக்கேன். பாஸ், நீங்க தனியா போகாதீங்க, ஏதாவது ஆபத்து வரலாம். மெட்ராஸ்லயா? சொல்ல முடியாது பாஸ், வெத்து குண்டங்க எல்லா ஊர்லயும் இருக்காங்க. அப்ப பாஸ், ஒரு வழியா படம் பளிச்சுன்னு தெரியுதுல? உனக்கு தெரியுதா வசந்த்? பின்ன எல்லாரும் கிணத்துல போட்டிருக்கிற தங்க சொத்துக்கு அலையறாங்க, சரியா? அப்படின்னா 10க்கு 40ன்னு என்ன வியாபாரம் அது? அது ஏதாவது சங்கேத பாஷையா இருக்கலாம் பாஸ். சரி, பார்க்கலாம். லெட் அஸ் நாட் ரஷ். எனக்கு ஏதாவது வேலை இருக்கா? நான் ஆஸ்பத்திரியை விட்டு இன்னும் அரை மணி நேரத்துல கிளம்பிடுவேன். நர்ஸ மாத்திட்டாங்க பாஸ். சுத்தளவு ஜாஸ்தியா ஒரு பெரியம்மாவை போட்டிருக்காங்க. பார்த்தா எங்க... சரி சரி வசந்த், எனக்கு நீ ஒரு காரியம் பண்ணு. லைப்ரரிக்கு போய் சோடியம், அதன் உபயோகங்கள் பத்தி, அதன் இண்டஸ்ட்ரியல் யூசஸ், கெமிக்கல் யூசஸ் எல்லாத்தையும் பத்தி ஒரு சின்ன குறிப்பு தேவை. சுமார் 4-5 பக்கம் போதும், வளவளன்னு எழுதாத. டன். அப்புறம் என்ன பாஸ்? ராஜராஜன் கிணத்தை பத்தி வேற யாராவது ஆராய்ச்சி செஞ்சு வச்சிருக்காங்களா? இருந்தா என்ன, அது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? அத பத்தி ஏதாவது தகவல் வேணும். டன். கிணத்தையே தலைகீழ கவுத்தறேன். அப்புறம் என்ன பாஸ்? ஒரு வினோதமான கேள்விடா. பேராசிரியர் நிஜமாவே சரித்திர பேராசிரியரா இல்ல ரீலா? பாஸ், என்ன நீங்க அடிமடியிலேயே கைய வைக்கிறீங்க? எதுக்கோ நீ யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு நட விசாரிச்சுட்டு வந்துறேன். அவரை சந்தேகப்படுறீங்களா? அவரையும் சந்தேகப்படுறேன்டா. நான் உண்டா உங்க பட்டியல்ல? இல்லடா, உன்னை எனக்கு தெரியும். இன்னைக்கு இந்த 3 விஷயங்களையும் பார்த்துட்டு போதும். நான் கோர்ட்டு முடிஞ்சதும் பேராசிரியரை பார்த்துட்டு ராஜேந்திரனை போய் பார்க்கலாம்னு இருக்கேன். வசந்த், இந்த கேஸ் எனக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. பைத்தியமா அடிக்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. யாரு செய்யறா, என்ன செய்யறாங்க, எதுவுமே இல்லாம ஒரே ஒரு பாலும் கிணறு மட்டும்தான் காங்கிரீட்டா இருக்கு. அத சுத்தி என்னவோ பித்தலாட்டம் நடக்குதுரா. கண்டுபிடிக்கலன்னா தூக்கம் வராது போல இருக்கு எனக்கு. கண்டுபிடிக்காம விட்டுருவாங்களா? பாத்திரலாம் பாஸ். கணேஷ் மாலை அறைக்கு திரும்பிய போது அவனுக்கு வந்த கடிதங்களில் மேல் விலாசம் எழுதப்படாத கடிதம் ஒன்று கத்திருந்தது. அதை பிரித்தான். மேல் விவரம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அருணாவுக்கு வா. அது மட்டும்தான் விஷயம். அத்தியாயம் 18. கணேஷ் டைரக்டரியில் அருணாவை தேடினான். அருணா இண்டஸ்ட்ரீஸ், அருணா ஆர்ட்ஸ் தியேட்டர், ஹோட்டல், ஆட்டோமொபைல்ஸ், இவைகளில் எங்கே செல்வது? எழுதினவன் தெளிவாக இன்ன இடத்தில் இன்ன விலாசத்தில் என்று எழுதி தொலைக்க மாட்டானோ? என்ன இது புது குழப்பம் இப்போ? வசந்துக்கு இது பற்றி தெரிந்திருக்கலாம். மொட்டையாக அருணாவுக்கு வா என்றால் எங்கே போய் சேர வேண்டும் என்கிற நிழலான விஷயங்கள் எல்லாம் அவனுக்குத்தான் சரியாக தெரிந்திருக்கும். அவனை கேட்பதற்கு முன் பேராசிரியர் புதுசாக தங்கக்காசு என்று புரளிக்கு பண்ணுகிறாரே, அது என்ன என்று பார்த்து விடலாம். பேராசிரியர் வீட்டுக்கு கணேஷ் சென்றபோது அவர் ஒரு நோபல் கண்டுபிடிப்பு செய்துவிட்ட பரபரப்புடன் இருந்தார். வாங்க கணேஷ், நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்பதான் உங்களுக்கு போன் பண்ண, அடிச்சுக்கிட்டே இருந்தது. என்ன சார் விஷயம்? யூ ஆர் எக்ஸைட்டட். கணேஷ், இத உங்ககிட்ட சொல்லாட்டா என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அவங்க எல்லாம் எதுக்காக அந்த பாலுங்கிணத்துக்கு அலையறாங்கன்னு இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதுக்காக இன்னும் 10 கொலை கூட அங்க விழும். அதான் சொன்னீங்களே தங்க காசுன்னு. காசு மட்டும் இல்ல கணேஷ், இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இனியா என்னப்பா என்று உள்ளே இருந்து வந்த இனியாவை பார்த்து கணேஷ் நல்ல வேளை வசந்த் வரவில்லை என்று நினைத்து கொண்டான். வந்திருந்தால் வாயில் விரல் வைத்து உய் என்று விசில் அடித்திருப்பான். இனியா அப்படி ஒரு அசாத்திய உடை அணிந்திருந்தாள். அலமாரியில புஸ்தகமும் குறிப்புகளும் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாமா. மறுபடியும் ராஜராஜன் கிணறு ஆராய்ச்சியாப்பா? ஏன்பா, நடந்த குழப்பங்கள்லாம் போதாதா? வசந்த் வேறு அடிபட்டு ஆஸ்பத்திரியில இப்பவோ அப்பவோன்னு கிடக்கிறாருப்பா. சும்மா இருமானி, வீட்டுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ஒருவித ஆபத்தும் கிடையாது. நீ போய் அதை எடுத்துக்கிட்டு வா. இனியா அழுத்து கொண்டு அலமாரிக்கு போக, கணேஷ் உங்ககிட்ட இதையெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் என்று சொன்னார். சொல்லுங்க சார். அந்த கள்ள காசு ஒரு காசு எனக்கு வேணும். ஒரே ஒரு காசு போதும் சாம்பிளுக்கு.
முதல்ல அது என்ன காசு அதை சொல்லுங்க. இனிய நோட்டு புத்தகத்தையும் குறிப்பு புத்தகத்தையும் எடுத்து வர அதை பேராசிரியர் ஆவலுடன் பிடுங்கிக் கொண்டு பரபரவென்று பிரித்து, இதப்பார், மெய்கிருத்தி தொடக்கம், ராஜராஜன் காலத்தது, காந்தலூர் சாலை களமறுத்தருளியன்னு ஆரம்பிக்குது பாரு என்றார் அவர். ப்ரொஃபசர், ரொம்ப டெக்னிக்கலா வேண்டாம். நீங்க ஆராய்ச்சி பண்ணி இருந்தீங்கன்னா அதுல ஆதாரபூர்வ விஷயங்கள் இருக்கும். அதை பத்தி சந்தேகம் எனக்கு இல்ல என்றான் கணேஷ். அவன் சொன்னதை பேராசிரியர் சிறிதும் கவனிக்காமல், பூமருவிய மொழிலேறும் பூமருவிய திருமாதும் இரண்டாம் ராஜராஜனை குறிக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட்? அடடா, வசந்த் இல்லையே, தனியாக மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று எண்ணினான் கணேஷ். கணேஷ், கவனமா கேளுங்க. சோழர்களுடைய கல்வெட்டுக்கள் ஒரு ஊரை குறிப்பிடுற போது எந்த மண்டலத்தை எந்த கூற்றத்தை சார்ந்ததுன்னு தெளிவா சொல்லும். ராஜராஜன் ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டை கிளீனா அளந்து வகை செஞ்சான். அதனால இடத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் சுலபம். கூளமந்தல் உக்கல் பிரதேசத்தில் இருக்கிற எல்லா கல்வெட்டுக்களையும் நான் பூரா பிரதி எடுத்து ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். எல்லாவற்றையும் ஒண்ணு விடாம தான் எடுத்தேன். தீசிஸ் எழுதுற போது ஒரே ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் விட்டு போயிருக்கு. மறுபடி என் குறிப்புகளை சமீபத்திய சம்பவங்களுக்கு அப்புறம் சரிபார்த்ததுல தான் விட்டு போயிருக்குன்னு தெரிய வந்துச்சு. அந்த கல்வெட்டு வாசகங்கள் என்ன தெரியுமா கணேஷ்? நீங்க அதிர்ந்து போயிருவீங்க. படிக்கிறேன், கேளுங்க என்றார் பேராசிரியர். உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையாருக்கு செய்த வீர பட்டம் ஒன்று தண்டவாணிக்கு கால் மாற்று தண்ணிய பொன் 340 முக்களன் தடவி கட்டின பளிங்கு களஞ்சே மஞ்சாடியும் பொத்தி முன்றினால் நின்ற மஞ்சாடியும் பளிங்கு வைரம் பத்தினால் திருப்பட்டிகை முதலியனவும் என்று சொல்லிவிட்டு, அப்புறம் கேளுங்க கணேஷ் என்றவர் தொடர்ந்தார். கண்டனான் ஒன்றிற் கட்டிய மாணிக்கம் 15 மரகதம் 16 வைரம் 28 தைத்த முத்து ஒப்பு முத்தும் குறுமுத்தும் பாட்டமும் ஆக முத்து 40 உட்பட நிறைநூற்று 70 களஞ்சை எழுமஞ்சாடிக்கு விலை ராஜராஜன் மாடை 500 உக்கல் ராஜராஜன் கிணற்றில் இடப்பட்டது. பேராசிரியர் முகம் பிரகாசமாக, பாத்தீங்களா என்றார். ஒரு அச்சரம் கூட புரியல சார் எனக்கு. முதல்ல களஞ்சின்னா என்ன? தங்கத்தை குறிக்க ஒரு அளவு, அது பழம், வராகன், எடை, களஞ்சு, குன்றி. ஈஸி ஈஸி ப்ரொஃபசர், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இதுல காசை பத்தி ஒண்ணுமே காணமே. காணமா? கடைசி வரிய பாருங்க கணேஷ். ராஜராஜன் மாடை 500 உக்கல் ராஜராஜன் கிணற்றில் இடப்பட்டது. என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன அர்த்தம் ப்ரொஃபசர்? மைடியர் கணேஷ், மாடைனா பொற்காசுன்னு பொருள். ராஜராஜன் காலத்து பொற்காசு தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கு. ஒரு பக்கத்துல புலி போட்டு இருக்கும், அப்புறம் 2 மீன் வில், அதுக்கு கீழே ராஜராஜன் நாகரி எழுத்தில் இருக்கும். பின்பக்கத்திலையும் அதே போல இருக்கும். ரொம்ப அரிதான காசு மாடை. கணேஷ் சிந்தனையில் இருந்தான். இப்ப புரியுதா அந்த காசுக்கு எத்தனை பேர் அலைஞ்சாங்கன்னு? ஏன் ப்ரொஃபசர், திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்ப அந்த காசு கிடைச்சா அது அரசாங்கத்துக்கு போகணும். மதிப்பு எவ்வளவு இருக்கும்? பொன்னால் ஆன காசு. அதுக்கு மதிப்பை விடுங்க. அந்த காலத்து செப்பு காசு கிடைச்சாலே இப்ப அதுக்கு மதிப்பு எவ்வளவுங்கிறீங்க கணேஷ்? இது ரொம்ப பெரிய விஷயம். எல்லோரும் கிணத்துல காசை தேடிட்டு அலைஞ்சிருக்காங்க. புரியுது. இதுல வெளிநாட்டு கோஷ்டி கூட கலந்திருக்கலாம். கிணத்துக்குள்ள காசை போட்டாங்களா? ஆச்சரியமா இருக்கே. அத பத்தி ஒரு கல்வெட்டு இருக்கு கணேஷ். அது பழங்காலத்து வழக்கம். நம்ம கலிக் ராமச்சந்திரா அதுல PhD பண்ணியிருக்கார். காட்டட்டுமா அத? இல்ல சார், இன்னைக்கு ஜீரணிக்கிறதுக்கு இது போதும்னு தோணுது. ஆனா ஒரு வழியா சினேரியோ புரியுது. கிணறுன்னு ஏன் அலைஞ்சாங்கன்னு அர்த்தம் விளங்குது. இப்போ அந்த காசுகளை மட்டும் நாம கண்டெடுத்துட்டோம். இன்னும் கண்டெடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டெடுத்திருக்க கூடாதுன்னு தெய்வத்தை வேண்டிக்கிறேன் கணேஷ். நாம போலீஸ் உதவியோட உடனே அந்த கிணத்தை சீல் பண்ணிடுறது தான் நல்லதுன்னு தோணுது. ஏன் சார், இதுக்கு முந்தி இந்த கல்வெட்டை யாரும் பார்த்து பணத்தை அபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா என்று கேட்டான் கணேஷ். இந்த கல்வெட்டு ரகசியமா அடிச்சு புதைச்சு வச்சிருந்த கல்வெட்டு. இந்த மாதிரி காசு பத்தின ரகசியம் அதுல இருக்கிறதுனால இந்த மாதிரி கல்வெட்டுகளை மறைவான இடத்துலதான் வெட்டுவாங்க. கள்ளர் பயத்தினால. மன்னுடைய சமாதியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுக்குள்ள திருடர்கள் யாரும் போக முடியாதபடி வழிகளை எல்லாம் மறைச்சு வச்சிருப்பாங்களாம். அதுபோல இது மறைச்சு வைக்கப்பட்ட கல்வெட்டு. நான் தான்
இந்த சீரிஸையே கண்டுபிடிச்சு டிரான்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்லாபை கூட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்கேன். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சார், புத்துப்பட்டு செத்தானே கூலமந்தல் ஆசாமி, அவன் கூட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆசாமி தான் சார். பாத்தீங்களா பிளாட் உருவாகிறது கணேஷ். எனக்கு இந்த துப்பறிகிற வேலைகளை எல்லாம் இஷ்டம் இல்லை. எனக்கு வேண்டியது அந்த காசுகள்ல ஒன்னே ஒண்ணு, ஸ்பெசிமனுக்கு ராஜராஜன் காலத்து காசு. அது கிடைச்சாவே அந்த பொரிச்ச காசை என் கையால தொட்டு பார்த்தா கூட போது எனக்கு. அதுவே எனக்கு பெரிய த்ரில்லிங்கா இருக்கும். பார்க்கலாம் சார், ஏற்கனவே லேட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப போய் டிஐஜி ராஜேந்திரனா பார்க்க போறேன். அவர்கிட்ட விவரம் எல்லாம் சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி உடனே அந்த உக்கலுக்கு தகவல் சொல்லி கிணத்தை சீல் பண்ணிட சொல்லிடலாம். நாங்க போற வரைக்கும் யாரையும் கிட்ட விட வேண்டாம்னு ஆர்டர் கொடுத்துடலாம். அதான் முந்தி செய்ய வேண்டியது. எனக்கு என்னவோ ஹோப் இல்லை சார். பார்க்கலாம். சரி வரட்டுமா? இனியா நான் வரட்டுமாமா? கணேஷ் உடனே அறைக்கு சென்று ராஜேந்திரனுக்கு போன் செய்தான். அவர் இல்லை என்று தெரிந்தது. எங்கே போயிருக்கிறார் என்று சொல்ல தயங்கினார்கள். வந்தால் கணேஷ் போன் பண்ணியதாக தகவல் தெரிவிக்கும்படி மெசேஜ் கொடுத்துவிட்டு வசந்துக்கு போன் அடித்தான். என்ன பாஸ் என்றான் வசந்த். பொருள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. செலதானே? இல்லடா, காசு, தங்க காசு. சில்லறையா? அட எவ்வளவு தேரும்? வசந்த், களைஞ்சுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? களைஞ்சா? ஆமா, களைஞ்சு. கலண்டுன்னு இல்லையா? அல்லது கொளைஞ்சுன்னு ஒரு பிரயோகமும் உண்டு. ஆமா, என்ன இது திடீர்னு பழந்தமிழ்ல விளையாடுறீங்க? கிணத்துல 500 காசை போட்டிருக்காங்க. அத்தனையும் பொன் காசு. அதுக்குதான் ஜனங்க இந்த அலையுது. வசந்த் விசில் அடித்தான். இப்ப புரியுது பாஸ். சரி வசந்த், உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? லேகியம் ஸ்பெஷல் பஸ்பம் மிக உயர்ந்த ரகம். ஒரு செட்டு 90 ரூபாய்க்கு அடிக்கலாம் போல. உடம்பு பூரா ஒரு இயலாம, இரத்த குறைவு, உஷ்ணம், சோம்பல், தளர்ச்சி, ஆயாசம், மனத்தடுமாற்றம். டேய் திமிருடா, வேற ஒண்ணு இல்ல உனக்கு என்றான் கணேஷ். இல்ல பாஸ், மருத்துவ நிபுணர்களோட கருத்துப்படி பொழுது போகாம விளம்பரங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. காலையில ஆபீஸுக்கு வந்துடுறா. நம்ம கேஸ் விஷயமா? இல்ல அட்ஜாயின்மெண்ட் வாங்கிட்டனே. அது இல்ல பாஸ், பேராசிரியர்கிட்ட நம்மளை பத்தி சுக வாக்கியங்கள் ஏதாவது பேசினீங்களா? இந்த வார பலன்ல சரசங்கள், பொழுதுபோக்கு, கேளிக்கைகள் என்று பொழுது உல்லாசமாக செல்லும். ஒரு முக்கியமான முதியவரின் உறவு கிட்டும்னு போட்டிருக்கே. என்ன அர்த்தம் சொல்லுங்க பாஸ்? மண்ணாங்கட்டி, உனக்கு உடம்பு சரியா போச்சு. சும்மா கதை பண்ணிட்டு இருக்காத. ஏகப்பட்ட வேலை இருக்கு. மறுபடி கிணத்தை தோண்ட போறோமா? இங்க இருந்தே டிஃபன் கட்டிண்டு பிளாஸ்க்ல தண்ணி எடுத்துட்டு போயிடலாம் பாஸ். மறுபடி நிச்சயம் அங்க போக வேண்டியிருக்கும். விஷயம் ரொம்ப பெருசு. ஆமா பாஸ், தங்க காசு. பேராசிரியருக்கு அதுல ஒரு காசு கொடுத்துட்டா உனக்கு அடுத்த முகூர்த்தத்திலேயே இனியாவை கட்டி கொடுத்துட்டு மூஞ்சிக்கு வரதட்சணை வேற கொடுப்பாரு. இப்பவே வரட்டுமா என்று பரபரத்தான் வசந்த். காலையில வந்தா போதும். டேய், இன்னைக்கு இனியா பிரமாதமா ட்ரெஸ் போட்டிருந்தா. வெறுப்பத்துறீங்களா? பார்த்த உடனே எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. என்ன ட்ரெஸ்? இல்ல வெயிட், சொல்லாதீங்க. அப்புறம் ராத்திரி பூரா வத்துல்ல மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருப்பேன். வளவளன்னு பேசாத. ஒரு போன் காலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் வேணா பொடி நடியா போய் அவளை பார்த்து விசாரிச்சுட்டு வந்து படுத்துறவா? ட்ரெஸ்ஸ கலட்டி இருப்பாடா. போனை சிரித்து கொண்டே வைத்ததும் ராஜேந்திரனிடமிருந்து போன் கால் வந்தது. என்ன கணேஷ், என்ன விஷயம்? சிஎம் மீட்டிங் போயிருந்தேன். சார், உக்கல்ங்கிற கிராமத்தை பத்தி தெரியுமா உங்களுக்கு? உக்கல் கேள்விப்பட்டாப்புல இருக்கே. இருங்க, வடார்காடு மாவட்டத்துல தேர் யூ ஆர். அங்க நான் நேற்றுக்கு போயிருந்தேன் சார். சில வினோத சம்பவங்களை எல்லாம் பார்த்தேன். அங்க நடந்தது. அப்படி நடக்கலன்னா நீங்க ஏன் அந்த கிராமத்துக்கு போறீங்க? அது என்ன, அந்த கொலையுதிர் காலத்தை அப்படி முடிச்சிட்டீங்க? அது சமாச்சாரம் வேறங்க, அப்புறம் சொல்றேன். இப்ப ராஜராஜன் கிணத்தை பார்க்கலாமா? என்ன கிணறு? ராஜராஜன் கிணறு. ஏதாவது என்ன கிணறா? தெரியல. ஆனா நாட்டில் இருக்கிற பாதி கேடிங்க அதை சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம் சொன்னான். பேராசிரியரின் சரித்திர ஆராய்ச்சி கட்டுரையில் ஆரம்பித்து வசந்தின் பல்லாவர பயணம், உக்கல் கத்திக்குத்து, சதாசிவம் விவகாரம், உணவில் விஷம், அந்த வினோத வியாபாரங்கள், திரும்பி வந்தது, பேராசிரியரின் சமீபத்திய கண்டுபிடிப்பு எல்லாவற்றையும் சொன்னான். ராஜேந்திரன் அவன் முடித்து கொஞ்ச நேரம் கழித்து
விஷயம் ரொம்ப சிக்கலா இருக்கு கணேஷ். பார்ட்டி பெருசுன்னு தோணுது. காசு, அதுவும் தங்க காசு, பழங்காலத்து தங்க காசு. பழங்காலத்து தங்க காசுனா ரொம்ப பேர் அலையறதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. நான் உடனே அந்த கிணத்தை பாதுகாக்க ஏற்பாடு செய்யறேன். கம்ப்ளீட்டா ப்ராடக்ட் செஞ்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பொருள் பறந்து போயிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இத்தனை நேரம் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. அண்டை மாநிலங்கள்லயும் சொல்லி வைக்கணும். சரி, காலையில பார்க்கலாம். அவருடன் பேசி முடித்ததும் மறுபடி டெலிபோன் ஒலித்தது. அதை எடுத்தால், தூரத்தில் இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பிரதர், நான் வரேன். அத்தியாயம் 19. கணேஷ் உடனே உஷாராகி டெலிபோனை தட்டி பார்த்தான். அந்த முனைக்காரன் கிட்டத்தில் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. சற்று நேரம் கேட்ட டயல் டோன் வெட்டுப்பட்டு டெலிபோன் மௌனமாகியது. வெறும் காற்று தான் கேட்டது. வெளியே யாரோ இணைப்புகளை துண்டித்து விட்டார்கள். கணேஷ் வாயில் கதவை பார்த்தான். உள்ளே தாளிடப்பட்டிருந்தது. என்ன செய்யலாம் இப்போது? இரு சாத்திய கூறுகள் உள்ளன. கதவை திறந்து கொண்டு பாதுகாப்பை நோக்கி ஓடிவிடலாம். இல்லை, காத்திருந்து யார் வருகிறார்கள் என்று பார்க்கலாம். முதல் சாத்தியத்தில் பாதுகாப்பு, இரண்டாவது சாத்தியத்தில் துடிப்பு. வேண்டாம், தனியாக இருக்கும்போது அசட்டு தைரியம் வேண்டாம். வசந்த் இருந்தால் கதை வேறு. இப்போது மணி 9. இந்த சீக்கிர ராத்திரியில் தைரியமாக உள்ளே நுழைந்து விடுவார்களா என்ன? மெல்ல வாயில் கதவை அணுகி அதன் தாளை திறக்க முற்படும் போது வெளியே தீர்மானமான தெளிவான காலடிகள் கேட்டன. வருகிறான். கதவு தட்டப்பட்டது. சலனமில்லாமல் நின்றான். ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கலாம். வந்திருப்பது எத்தனை பேர்? சன்னமாக திரைச்சிலையை விலக்கி எட்டி கொத்தாக அவன் காலரை இருக்க ஒரு ஜன்னல் கரம் பிடித்து மூர்க்கத்தனமாக இழுத்து ஜன்னலுடன் ஒட்ட வைத்தது. ஜன்னலுக்கு வருவ, எட்டி பார்ப்பேன், தெரியும், திறக்கறியா மாப்ள? கணேஷுக்கு நாக்கு உலர்ந்தது. பேச முடியாமல் மென்னியை இறுக்கியது. மூக்கு கம்பி மேல் பதிந்து சப்பையாகி இருந்தது. திறக்கிறேன் என்றான் சிரமத்துடன் கணேஷ். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாத ராஜா, உங்ககிட்ட காரியம் இருக்கு, சீக்கிரம், இல்லாட்டி கதவை உடைப்போம். திறக்கிறேன். கை அவனை விடுவித்து அவசியம் இல்லாமல் ஒரு தள்ளு தள்ளியது. கணேஷ் தன் இழுப்பறையை திறந்து பார்த்தான். ஆயுதம் ஏதாவது? கத்தி, ஸ்க்ரூ டிரைவர், ஏதாவது? எப்போது கடைசியாக சண்டை போட்டோம்? டெல்லியில். வசந்த் வந்த பின் சண்டைக்கு சந்தர்ப்பமே இல்லை. என்னடா லேட்டாவது? வரேன். வாயிற் பக்கம் சென்று லேசாக திறந்து பார்த்தான். 2 ஜோடி கால்கள் தெரிந்தன. கதவு வேகமாக தள்ளப்பட்டு இருவரும் தம்மை திணித்துக் கொண்டு கதவை மூடினார்கள். இருவரும் சுத்தமாக கணேஷை விட 20-25 பவுண்டு கனமான ஆசாமிகள். ஒருவன் சுயிங்கம் கம்மோ எதுவோ மென்று கொண்டு கணேஷை உடனே ஏர்போர்ட்டில் போல் ஆராய்ந்தான். மற்றவன் தான் பேசினான். ஏதாவது விஷமம் செஞ்சா தீர்த்துருவோம். வரியாக பனியன் போட்டிருந்தான். விஷமம் பண்ணா எனக்கு என்ன பைத்தியமா? சொல்லுங்க, விஷயம் என்ன சொல்லுங்க. என்னால ஏதாவது உங்களுக்கு ஆக வேண்டுமா? ஆக வேண்டியது இருக்கா? அத நீதான் சொல்லணும். என்ன சொல்லணும்? உனக்கு என்ன தெரியும் அத சொல்லு. எதை பத்தி? இத பாரு, பாசாங்கு பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. பளிச்சுன்னு சொல்லு, என்ன தெரியும் உனக்கு? எதை பத்தின்னு தானே கேக்குறேன். தலைவன் கணேசன் அருகில் வந்து பளீர் என்று கன்னத்தில் அறைந்தான். வின் என்று மண்டைக்குள் அது ஒலித்தது. எதுக்காக அடிக்கிறீங்க? சொல்லிட்டு அடிங்க. சொல்லு, என்ன கேக்குறீங்கன்னே தெரியலையே. சொல்லுனா என்னத்த சொல்றது? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சுயங்கம் மறுபடி கையை ஓங்க, இரு பெரியசாமி, மயிலே இறகு போடுனா போடாது. கணேஷ் சற்று கலவரத்துடன் பார்த்து கொண்டிருக்க அவன் தன் உள் பெல்ட்டில் இருந்து எதையோ எடுத்து கிட்டாக் என்றான். ஒரு கத்தி முனை பிறந்தது. பாத்தியா? கத்தி கிட்டக்க பாக்குறியா? மற்றவன் கணேஷை பிடித்துக் கொள்ள அவன் அந்த கத்தியின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பளபளப்பை நிதானமாக கணேஷின் புருவத்தின் மேல் ஓட்டி காட்டினான். கண்ண குத்திரலாமா பெரியசாமி? வேண்டாம் என்றான் கணேஷ் தீர்மானமாக. அப்ப பதில் வருமா பெரியசாமி? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நீங்க ராஜராஜன் கிணத்தை பத்தி தான் கேட்கறீங்கன்னு அனுமானிக்கிறேன். அதை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான். கிணத்துக்குள்ள பழங்காலத்து பொற்காசுகள் நிறைய போட்டிருக்காங்க. அதன் தற்போதைய மதிப்பு மிக மிக அதிகமாக இருக்கும். உக்கல் கிராமத்துல நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இதனோட சம்பந்தப்பட்டதுதான். இதை யாரு செய்யறாங்க, யாரு நடத்த காட்டுறாங்க, இந்த விவரம் எல்லாம் எனக்கோ போலீஸுக்கோ இதுவரை தெரியாது. கிணத்துல என்ன இருக்கு? புதையல், தங்க காசுகள்.
அது பத்தி சரித்திர குறிப்புகள் இருக்கு, நானே பார்த்தேன். ராஜராஜன் காலத்து காசு. வேற எதுவும் கிடையாதா? வேற நிறைய பாசி தண்ணி இருக்கு. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பாத்தீங்களா, தெரியுது இவனுக்கு. டேய், முழு விவரத்தையும் சொல்லிடு, இல்ல கிழிச்சு போட்டுருவேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பாத்தரலாம். பெரியசாமி, புடி அவன. முதல் மூர்க்கன் அவனை காட்டுத்தனமாக நாற்காலியுடன் அழுத்தி பிடிக்க, மற்றவன் விருட்டென்ற கீறலில் கணேஷின் கன்னத்தை தொட்டுவிட்டான். முதலில் வலிக்கவில்லை அது. ஆனால் சட்டையில் சொட்டு சொட்டாக ரத்தம் கசிவது உடனே தெரிந்தது. கணேஷ் திடுக்கிட்டான். என்னடா இது, வம்பில மாட்டிக்கொண்டு விட்டோம். இப்போது மனதில் என்னவோ நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பதில் அவர்கள் நினைத்திருக்கும் வடிவில் வரும் வரை என்னை விடப்போவதில்லை. இப்போது தர்ம சங்கடம்தான். என்ன செய்வது? அடுத்த வெட்டு இன்னும் ஆழமா போற்றலாமா வக்கீலையா? அவர்களில் ஒருவன் கேட்டான். கணேஷ் பதறினான். வேண்டாம் வேண்டாம். அவன் ஓங்கி கத்தியை மறுவீச்சுக்கு தயார் செய்யும் போது கணேஷ் ஒரு பிரம்ம பிரயத்தனமாக எழுந்திருக்க முற்பட்டு உடனே அடிக்கப்பட்டு பிடிக்கப்படாமல் தப்பித்து உருண்டு உடனே எழுந்து ஓடினான். இருவரும் கவனமாக அவனையே பார்த்து கொண்டு வந்தார்கள். தப்பிச்சு ஓடிவிடுவியா ராஜா? கணேஷ் வாயிற்கதவை பார்த்தான். அந்த பக்கம் சான்ஸே இல்லை. கத்தி பார்க்கலாம் என்றால் ஒன்று கிடக்க ஒன்று செய்து விடுகிறார்கள். கன்னத்தில் இன்னும் ரத்தம் வடிய பின்பக்கத்து கதவு திறந்திருக்குமா என்று யோசித்தான். இல்லை, பூட்டி சாவி பாத்ரூம் ஆணியில் மாட்டியிருக்கும். அதற்குள் வந்து விடுவார்கள். கணேஷ் சரேல் என்று பாய்ந்து விளக்கை அணைத்தான். பெரியசாமி, ட்ரிக் பண்றான் பாரு. வாசல் கதவை விடாத, அங்கேயே இரு, அந்த இடத்தை விட்டு நகராத. மற்றொருவன் கத்தினான். கணேஷ் தெரு விளக்குகளை சபித்தான். அவர்கள் இருவரும் உளவும் அவுட்லைன் தெரிந்தது. அதே போல் நானும் அவர்களுக்கு தெரிவேனே. அவன் தொடர்ந்து நேர்த்தியாக நெருப்பு குச்சிகளை பற்ற வைக்க மற்றவன் சிகரெட் லைட்டரை இயக்க கணேஷ் தெரிந்த மூக்கில் சொடேல் என்று குத்திவிட்டு இடம் மாற்றிக்கொண்டான். மூக்கு உடைந்திருக்க வேண்டும். பெரியசாமி, அடிச்சுட்டான் என்ன என்றான் அவன். அங்கேயே இரு, இவனை இன்னைக்கு சமாதி பண்ணிட்டு போயிடலாம். இப்போது அவன் தடவி தடவி சுவரில் இருந்த சுவிட்சை கண்டுபிடித்து போட்டுவிட அறையில் மறுபடி வெளிச்சம் பரவியது. கணேஷ் கையில் பெரிய மேஜை விளக்கை குறிபார்த்து ஓங்கிக் கொண்டிருந்தவன் அப்படியே நின்று விட்டான். போடா போடு, மூக்குல குத்துனல்ல, இப்ப குடலை கிழிக்கிறேன் பாரு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், எல்லாமே நான் சொல்லிடுறேன் என்று பதறினான் கணேஷ். அப்படி வாடா வலிக்கு என்று மூக்கில் கர்ச்சிப்பை வைத்துக் கொண்டே. பெரியசாமி, லைட்டாண்டியே நீ இரு, ஆசாமி சாலக்கு காமிக்கிறான், நீ பாத்துக்கிட்டே இரு. அவன நகர்ந்தான சொல்லிடு, கிழிச்சறேன். டேய், கிழிக்கதான் போறேன்டா, மூக்கில் அடிச்சில்ல, தெரியாம பட்டுடுத்து. படும் படும், இரு, உன்ன முதல்ல பேசு, விஷயத்தை சொல்லு பார்க்கலாம். கணேஷ் அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான். தப்பிக்க ஐடியா உதயமாகும் வரை காலம் தாழ்த்த வேண்டும். என்ன செய்யலாம்? ரீல் விட்டு பார்க்கலாம். கிணத்துல மட்டும் இல்ல ரகசியம் என்றான் கணேஷ். பின்ன எதுல? சதாசிவம் இல்ல? அவன் ஏதாவது சொன்னானா? சதாசிவம் இல்லாமையே தெரிஞ்சுக்கிட்டோம். 10க்கு 40 கொடுத்து வாங்கதான் நாங்க வந்தோம். சரியான பார்ட்டி கிடைச்சிச்சு. 10க்கு 50 கேட்டாங்க. ச்சே, அதுக்கு யார் வருவாங்க? அதானே. நீ என்ன கேட்ட? 30. அது சரி, 30னா ஆள் வருதா? கணேஷ் உற்சாகத்துடன், அதுக்குதான் அருணாவுக்கு வரலாம்னு, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க இங்க என்றான். முதலாளிதான் பயலுக்கு எவ்வளவு தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டு வர சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம் மட்டும்தான், என்ன ஏது எல்லாம் தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுங்க அவர்கிட்ட. முக்கியமா அந்த விஷயம் தெரியுமா? எந்த விஷயம்? அத நீதான் சொல்லணும். பெரியசாமி முதல் முறையாக பேசினான். அண்ணே, இது வரைக்கும் விஷயத்தை விடாம பேசியிருக்கான் பாத்தீங்களா? முதலாளிக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? பழுது பார்க்காம பெரிய விஷயத்துக்கு வரமாட்டான் போல இருக்கே. என்ன செய்யலாம்? முதலாளி சொன்ன 2வது விஷயம்தான். என்னது என்று பதட்டம் அடைந்தான் கணேஷ். பெரியசாமி, வா, சுருக்கமா முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். வக்கீலே, உக்கல் கிராமத்துல கோயில் வாசல் அந்த ஆளுக்கு என்னாச்சு தெரியும்ல? அவர்கள் இருவரும் அவனை நெருங்க கணேஷ் இப்போது இருவர் கையிலும் கத்தி இருப்பதை பார்த்தான். ஐயோ, நான் இன்னைக்கு காலி. அவர்கள் சேதம் பண்ணும் உத்தேசத்துடன் விரோதத்துடன் நெருங்க கணேஷ் மறுபடி உறக்க கத்திவிடலாமா என்று யோசித்தான். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கழுத்தை கிழிக்க ஒரு 10-15 செகண்டுக்கு மேல் ஆகாது. வேறு என்ன செய்வது யோசித்தான். குலதெய்வத்துக்கு வேண்டிக் கொள்ளலாம் என்றால் குலதெய்வம் என்ன என்று சட்டென்று ஞாபகம் வரவில்லை. இருங்க இருங்க,
என்று அவர்களை தடுக்க முயற்சி செய்து செய்யக்கூடியது எதுவும் தோன்றாத நிலையில் அந்த கத்தி முனை விஸ்வரூபம் எடுத்து அவன் பார்வை முழுதும் வியாபிக்க வாசல் கதவு அப்போது தட்டப்பட்டது. சட்டென்று நின்றார்கள். பெரியசாமி, யாரு பாரு என்றான் பெரியசாமி அல்லாதவன். பாஸ் பாஸ் என்று வசந்தின் குரல் கேட்டது. கதவு பொறுமை இல்லாமல் தட்டப்பட்டது. பேசாத என்றான் கத்திக்காரன். என்னது? டெலிபோன் ஆனா அவுட் ஆஃப் ஆர்டர். நாங்க ஆள் உள்ள இருக்காப்ல இருக்கே, விளக்கெரியுது, நிழலாடுதே என்று வசந்த் நினைத்தான். பாஸ், ஏதாவது கெட்ட காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? யாராவது சில்லற உருப்படி? சேச்ச, அப்படிப்பட்ட ஆசைம் இல்லையே. நீங்க ரிஷியஸ் இருங்கராச்சே. திறங்க பாஸ் கதவை. பேசப்படாது, பேசலாம் நாக்கு கிழிச்சிருவேன். கத்தி மிக மிக அருகில் பளபளத்தது. இப்ப திறக்க போறீங்களா இல்லையா? கதை உடைக்கட்டுமா? கணேஷ் அவனை பார்த்தான். அவன் சற்று குழப்பத்தில் இருப்பது தெரிந்தது. இப்போது அவர்கள் விபரீதமாக எதுவும் செய்ய மாட்டார்கள். வெளியே போக ஒரே வழிதான் இருக்கிறது. அதை வசந்த் அடைத்துக் கொண்டிருக்கிறான். சீக்கிரம் ஜன்னல் வெளியே எட்டிப்பாறை முட்டாளே என்று கணேஷ் மனதில் நினைத்துக் கொண்டான். பெரியசாமி கதவருகே சென்று யாரு என்றான் அதட்டலாக. அது யாரு? அசரீரி குரல். சொல்லு, சொல்லுடா, போக சொல்லு, நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் வான்னு சொல்லு என்றான் கத்தி சின்ன குரலில். வசந்த், நான் பிஸியா இருக்கேன், நீ போயிட்டு அப்புறம் வா. கட்சிக்காரங்களோட இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. கட்சிக்காரங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், காலையில 7:15 வந்தா போதும். சரி பாஸ் என்றான் வசந்த். 7:15 என்றால் SOS என்று அவர்கள் சங்கேத பாஷையில் அர்த்தம். பெரியசாமி திரும்பி கணேசை நோக்கி வருகையில் படீர் என்று கதவு வெடித்து திறந்தது. வசந்த் உள்ளே மடை திறந்தார் போல பாய்ந்தான். பெரியசாமியின் காலை ஒரே வீச்சில் வீழ்த்தி விட்டு அதனால் கீழே விழுந்த கத்தியை எடுத்துக்கொண்டு மற்றவனை நோக்கி, யோ வரியா கத்தி சண்டை? அந்த ஆள் கிட்ட ஆயுதம் இல்ல, என்கிட்ட தைரியம் இருந்தா வா பார்க்கலாம். தொப்பையில கீறி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல நூடுல்ஸ் போடுவாங்க பாரு, அந்த மாதிரி குடல் பூரா துப்புரவா வெளியே கொண்டு வர்றேன், வாடா டபுள் சோமாரி என்று கத்தினான். கத்திக்காரன் வசந்தின் மேல் பாய கணேஷ் விலகி சின்னதாக ஒரு ஸ்டூலை எடுத்து பெரியசாமி எழுந்திருக்காமல் அவன் மண்டை மேல் போட்டான். பாஸ், அந்த கூஜா அதை எடுத்துக்கோங்க. வசந்த் கத்திக்காரனை பார்த்து, எதுக்குயா இந்த வயசுல இப்படி ஓடி வர? இப்ப நான் ஒதுங்கிட்டேன், என்னாச்சு பாரு. நேரா போய் சுவத்துல மோதிக்கிறல்ல, மூக்குல பட்டுதா? ரத்தம் வருதா இல்லையா? இல்லையா? வா வா, மறுபடி ஓடி வா, உனக்கு போராத வேலைதான். வசந்தோட ஓடி புடிச்சு விளையாடணும்னு ஜாதகத்தை எழுதி வச்சிருக்கு உனக்கு, வா வா. மறுபடி வசந்தை நோக்கி ஓடி வந்தவனை அட்டாக் கொடுத்து வீழ்த்தினான் வசந்த். பாஸ், இப்ப என்ன செய்யலாம்? தொப்புள்ள கத்திய வச்சு திருகலாம், இல்ல இங்கேயே சமாதி பண்ணிடலாமா? இல்ல வசந்த், இவங்க கிட்ட கேள்விகள் கேட்கணும். அத்தியாயம் 20. உட்காருங்க உஸ்தாத் என்றான் வசந்த். சரியான அடிபட்டிருந்த அவ்விருவரும் மாரத்தான் ஓடி வந்தவர்கள் போல இறைத்தார்கள். சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க 2 பேரும்? சத்தியமா எங்களுக்கு தெரியாது. கேள்வி கேட்க மட்டும் தெரியுமா? பதில் சொல்ல தெரியாதா? இத பாரு, என்ன இளவடா உன் பேரு? அடிக்க வந்தியா? அவ்வளவு சுலபமா அடிச்சிட்டு போக முடியுமா? இவர் யாரு தெரியுமில்ல? உங்க மாதிரி 100 கேடிகளை சமாளிச்சுட்டு 25 வாரமா ஹவுஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம், தெரியுமா உனக்கு? இந்தா வாங்கிக்க, ஒன்னு பாக்கி இருந்தது என்று தாடையில் ஒரு அடி அடித்தான். வசந்த், போதும் என்று நிறுத்தினான் கணேஷ். இத பாருப்பா, உன்னை அனுப்பிச்ச ஆளு யாருன்னு சொல்லிடு, பொழுதோட விட்டுறோம். இல்ல முரண்டு பண்றேன்னு தீர்மானிச்சாலும் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறோம். அவங்க 15 நிமிஷத்துல நீ சாப்பிட்ட பாயா குஸ்காவோட உண்மையையும் கக்க வச்சிருவாங்க. நகை நல்லா வளர்த்திருக்கல்ல, ஊசி ஏத்துனா தாங்குமா? அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். எங்களை விட்டுடுங்க, நாங்க கூலிக்காரங்க தான். சரி சரி, கூலி கொடுக்கறது யாருன்னு சொல்லு. அவரு பேரு சரியா தெரியாதுங்க, நெசமா. அவரு பேரு சரியா தெரிய உன்னை எந்த இடத்துல பிசையணும் சொல்லு, அங்க பிசையறோம். இல்ல உபரியா ஏதாவது எலும்பு உடைக்கலாமா? வேண்டாம் வேண்டாம். அவரு பேரு அருண் பிரகாஷ். அட்ரஸ் என்ன? பீட்டர்ஸ் ரோடுல அவருக்கு ஆபீஸ், அருணா என்டர்பிரைசஸ். என்ன பிசினஸ்? ஏற்றுமதி இறக்குமதி. என்ன ஏத்துறாங்க, என்ன இறக்குறாங்க? சரியா தெரியாதுங்க அதெல்லாம். அப்புறம் ஹோட்டல் வச்சிருக்காரு, அப்புறம் அச்சாபீஸ், அப்புறம் நிறைய பிசினஸ் நடத்துறாங்க. அவர்தான் எங்க 2 பேத்தையும் அனுப்பிச்சு அந்த ஆளுக்கு என்ன தெரியும்னு கேட்டுட்டு வர சொன்னாரு. சில்லறை எவ்வளவு?
100 ரூபாங்க. இப்ப நீ பொய் சொல்றியா பாத்தரலாமா? கணேஷ் டெலிபோன் டைரக்டரி எடுத்து ஆராய்ந்தான். இப்ப ஆபீஸ் திறந்திருக்காதுங்க என்றான் ஒருத்தன். வீட்டுல இருப்பாரா? வீடு எங்க தெரியாதுங்களே. ஐயா என்னை விட்டுடுங்க, நிஜமாவே நான் கூலிக்காரன் தான். அவங்க பின்னாடி போவோம், அவருக்கு பாதுகாப்பு தருவோம், 2 வேளை சோறு போட்டு பேட்டா கொடுத்தா அங்கங்க அனுப்புவாங்க. எவனாவது குடுமிய ஆப்பட்டானா தருமடி அடிச்சுட்டு வந்துருவீங்க, அப்படித்தானே? அடி உதையெல்லாம் கொஞ்சம் தாங்க, பயப்படுத்துவோம். சினிமால இருந்தாங்க நாங்க. எம்ஜிஆர் ஆக்டிங்க நிறுத்தினதுக்கு அப்புறம் வாய்ப்பு கம்மி ஆயிடுச்சுங்க. சம்சாரம், 2 பொட்ட பிள்ளைங்க. ஒண்ணு ஜெனரல் ஆஸ்பத்திரியில நர்ஸா இருக்குதுங்க, மத்தது 10ஆம் கிளாஸ் படிக்குது. பேர் என்ன? ஏய் பேரு வேணா ஒண்ணு வேண்டாம் வசந்த். டேய் வசந்த், அருணா என்டர்பிரைசஸ் பீட்டர்ஸ் ரோட்ல இருக்குது. அது வரைக்கும் பொய் சொல்லல இவன். அனுப்பி வச்ச ஆளுதான் இவங்க. விட்டுறலாமா பாஸ்? இல்லடா கூடாது. வீட்டுல நுழைஞ்சு கலாட்டா பண்ணதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, அரெஸ்ட் பண்ணிட்டு போகட்டும். ஐயோ வேண்டாங்க ஐயா, நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல மிதிச்சதே இல்ல. மிதிச்சு பாரு, இப்ப எல்லாத்துக்கும் ஆரம்பம் வேண்டாமா? ஐயா தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க ஐயா. ஏய் நீ சமீபத்துல உக்கல் கிராமத்துக்கு போனியா? ஆமா போனேங்க. பல்லாவரத்துல உங்க எஜமானருக்கு வீடு இருக்குதா? பல இடத்துல இருக்குதுங்க. இரு வசந்த், உக்கல் கிராமத்துல என்ன செஞ்ச கரெக்டா சொல்லு, நாங்க விட்டுறோம். ஒன்னும் செய்யலீங்க. வேன் ஓட்டிக்கிட்டு போனேன், பொட்டி லோடு ஏத்துனாங்க, எடுத்து வந்து குடவுன்ல விட்டேன். எத்தனை பொட்டி? ஒரே ஒரு பொட்டி தான். எவ்வளவு பெருசு இருக்கும்? இதா இவ்வளவு என்று அவன் கையில் சுமார் 1.5 அடி அகலம் காட்டினான். உயரம்? அதுவும் இதேதாங்க, சீல் வச்ச பொட்டி. அதுக்குள்ள என்ன? தெரியாதுங்க, சத்தியமா தெரியாது. நான் கேட்கறது இல்ல, கேட்க கூடாது, அதனால சொல்ல மாட்டாங்க. சரி இப்ப வந்தியே, உனக்கு என்ன குறிப்பா சொல்லி அனுப்பிச்சாங்க அத சொல்லு. கிணத்துல என்ன இருக்குன்னு திருப்பி திருப்பி கேளுன்னு சொன்னாங்க. தங்கம்னு சொல்றானா, நகைன்னு சொல்றானா, இல்ல வெறும் பாசி தண்ணின்னு சொல்றானா, எல்லாத்தையும் கேட்டு வந்து சொல்லுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதாங்க. உக்கல் கிணத்துல என்ன செஞ்சீங்க? நான் கிணத்து பக்கம் போனது இல்லைங்க. அந்த கிணறு எங்க இருக்குன்னே தெரியாதுங்க. கிணத்துல என்ன இருக்கு தெரியுமா? அதுவும் தெரியாதுங்க. நான் கூலிக்காரன். டெலிபோனை எங்க வெட்டுன? அவங்கதான் வெட்ட சொன்னாங்க. சரிடா, எங்க வெட்டுன? உள்ள போற கேபிள புடுங்கி போட்டேங்க. வா வந்து காட்டு. வசந்த், அந்த கேபிள டெம்பரரியா மறுபடி கனெக்ஷன் கொடு. அப்ப நான் போவலாங்களா? இல்ல பிரதர், உன்னோட இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. இந்நேரம் உட்கார்ந்து இருந்ததில் அவர்கள் இருவருக்கும் புதிய தெம்பு பிறந்திருக்க வேண்டும். சற்றும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று புறப்பட்டு வாயிற்கதவை நோக்கி ஒருவன் ஓட, மற்றவன் அவனை தொடர, வசந்த் அவர்களை துரத்த முயல, கணேஷ் வசந்திடம், டே வசந்த் லீவ் தம் என்றான். ஏன் பாஸ்? போகட்டும், இவங்க வெறும் கையாளுங்க தான். நாம பிடிக்க வேண்டியது அவங்களோட எஜமானன. என்ன பேரு சொன்னா? அருண் பிரகாஷ். காலையில முதல் காரியமா அங்க போய் பார்க்கலாம். மேல விவரம் தெரியணும்னா அருணாவுக்கு வரணும்னு அவங்க தான் நமக்கு இன்விடேஷன் அனுப்பி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா புரியுது வசந்த். அந்த ஆள் நம்மள ஆழம் பாக்குறான். அருணான்னு மொட்டையா பேரு கொடுத்துட்டா நமக்கு பேர் தெரிஞ்சா வருவோம்னு எதிர்பார்த்து இருக்கான். வரல, அப்புறம் அடியாளுங்களை அனுப்பிச்சிருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு மண்ணு தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்டாப்ல இருக்குது பாஸ். வசந்த், முதல்ல இருந்து பாரு. ராஜராஜன் கிணறு எங்க இருக்குதுன்னு அந்த விவரம் அவங்களுக்கு தேவையா இருந்திருக்கு. ப்ரொஃபசருக்கு அந்த விவரம் தெரிஞ்சிருக்கு. அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைய சரக்குன்னு பிடுங்கிக்கிட்டு போனாங்க. நீ பல்லாவரத்துல போய் குட்டைய குழப்பிட்டு வந்தல்ல. ஆனா அவங்க ஒரு வேன்ல உக்கல் கிராமத்துக்கு போறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாத்திருக்க. இப்ப சீன் ஆஃப் ஆக்ஷன் உக்கல். இங்க என்ன நடக்குது? கோயில் வாசல்ல ஒரு கத்தி குத்து, சதாசிவத்தோட வினோத வியாபாரம், குறுக்க வந்த நம்மள கொலை முயற்சி. அந்த கோஷ்டி கொலைக்கு அஞ்சாதவங்க. அவங்க என்ன செய்யறாங்க அல்லது செய்தாங்கிறது வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு எதுவும் செய்வாங்க போல இல்லையா? இது வரைக்கும் எல்லாமே கிளியரா தானே இருக்கு என்று கணேஷ் கேட்டான். வசந்த் தலையாட்டினான். ஏதோ ஒரு பெரிய குற்றம் செய்யறாங்க என்றான் கணேஷ். அது தெரியுது பாஸ், நான் சொல்றேன் கேளுங்க. கிணத்துக்குள்ள இருக்கிற ட்ரெஷரை எப்படியோ பாதாள கரண்டி போட்டு எடுத்திருக்காங்க. தங்க காசுகள், நகை ஏதேதோ, அது அப்படியே மெட்ராஸுக்கு எடுத்துட்டு வந்து விற்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. தட்ஸ் இட், ஐ காட் இட். ஏற்றுமதி இறக்குமதி. அருணா என்டர்பிரைசஸ் வெளிநாட்டுல பெரிய விலைக்கு தங்க காசுகளை வித்திருக்காங்க. என்ன சொல்றீங்க பாஸ்?
கணேஷ் அதற்கு இருக்கலாம், அது ஒரு சாத்தியம் என்று கூறினான். வேற என்ன இளவு சாத்தியம் இருக்கு இதுல? லூஸ் எண்ட்ஸ் என்ன? ஒவ்வொன்னா சொல்லுங்க, நான் முடிச்சு போடுறேன். 10க்கு 40 வியாபாரம். சிம்பிள் பாஸ். 10 தங்க காசுக்கு 40,000 ரூபாய். அந்த சதாசிவம் நம்ம வியாபாரம் பேச வந்தவங்கன்னு தப்பா நினைச்சிட்டாருல? இல்ல வசந்த், இந்த வியாபாரம் தலைகீழ் வியாபாரமா இருக்கு. 10க்கு 30 அல்லது 10க்கு 20ங்கிறது 10க்கு 40 விட பெட்டரா நல்லதா இருக்கே. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் பாரு, பஸ் ஸ்டாண்டுல சாம்பிள் கொண்டு வந்தியான்னு யாரோ ஒருத்தனை கேக்குறான். தஞ்சாவூர்காரன. அங்கேயும் அதே வியாபாரம். எனக்கு என்னவோ அது ஒரு கோ இன்சிடென்ஸ் தோணுது என்றான் வசந்த். எனக்கு அப்படி தோணல வசந்த். சோடியத்தை பத்தி ஏதாவது தகவல் சேகரிச்சியா? இருங்க பாஸ், இப்பதானே ஆஸ்பத்திரியில இருந்து கலந்துட்டு வந்திருக்கேன். ஒரு நாள் டைம் கொடுங்க. சோடியத்தை பத்தி சோடியத்தோட பொண்டாட்டிக்கு கூட தெரியாத தகவல்கள் சேகரிச்சுக்கிட்டு வர்றேன். முதல்ல டெலிபோனை எங்க வெட்டி தொலைச்சிருக்கான்னு பாரு. காலையில கோர்ட் வேற இருக்கு. வேணாமி கேஸ் இழுத்து அடிக்குது. அப்புறம் தமிழ்நாடு ரைட்டர்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜி ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்குது. அந்த பொண்ணை ஏதாவது கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணா இருக்கும். யாரு வசந்த்? அந்த ஆளோட 2வது பொண்ணு. விவசாயே கிடையாத உனக்கு? நீ என்கிட்ட சொல்ல போறேன் பாரு. ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டா எல்லா விவரமும் தெரிஞ்சுக்க வேண்டாமா பாஸ்? காலை 8 மணிக்கு வசந்த் இனியாவை சந்திக்க சென்றான். வாசலிலேயே நாற்காலி போட்டு பேராசிரியர் உட்கார்ந்திருந்தார். எதிரே குள்ளமான மேஜையில் டீ போலும். அதில் ஒரு கப் எடுத்துக்கொண்டு சுந்தரமாக இனியா சீப்பிக் கொண்டிருந்தாள். அந்த இடமே அவளால் கொஞ்சம் பிரத்யேகமாக வெளிச்சம் பெற்று இருந்ததாக வசந்துக்கு தோன்றியது. ஹலோ வசந்த் என்றாள் இனியா. ஹலோ இனி, ஐ மீன் இனியா. ஹலோ சார், காலையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பேப்பர் படிக்கிறீங்களா? உடம்பு சுகமா? சுகந்தாம்பா. நீ எப்படி இருக்க? சரியா போச்சா உனக்கு? எல்லாம் சார் ஆசீர்வாதத்தால. வெயிலா இருக்கே, உள்ள போய் உட்காரலாமே நீங்க என்றான் அவரிடம். பரவாயில்லப்பா என்றார் பைப்பை இழுத்து விட்டு. பின் அவரே தொடர்ந்து, வசந்த் உங்ககிட்ட சீரியஸா ஒன்னு பேசணும் என்றார். பேசுங்க சார், நான் எல்லாமே காது. ஐ எம் ஆல் ஹியர்ஸ். இனியா உடனே, அப்பா நான் உள்ள போறேன் என்று கூறினார். இரு இனியா, நீ இப்ப உள்ள போனா வெளிச்சம் குறைஞ்சு போயிடும். அப்புறம் சாரு பேப்பர் படிக்க முடியாதுல்ல. வசந்த், இனியாவுடைய கல்யாணத்துக்கு அவசரமா ஏற்பாடு செய்யணும் என்றார் பேராசிரியர். வசந்த் திடீரென்று முகம் வளர்ந்து, அதுக்கு என்ன சார், மாப்பிள்ளைங்கிற ரீதியில அது கூட செய்ய மாட்டேனானா என்று கூறினான். மாப்பிள்ளையா? நீயா? யார் சொன்னது? அமெரிக்க மாப்பிள்ள போட்டோவை பார்த்து ஒத்துக்கிட்டான். அடுத்த வாரம் அவர் மேலே சொல்வது கேட்காமல் வசந்தின் மனதுக்குள் 1000 மின்னல்கள் ஓவர் டைம் செய்து கொண்டிருந்தன. அத்தியாயம் 21. காலை டிஐஜி ராஜேந்திரனை பார்க்க சென்றார்கள். என்ன சார், நீங்க டிஐஜி ஆனதுக்கு பார்ட்டி எதுவும் இல்லையா என்றான் வசந்த். இன்னும் 1 வருஷம் கழிச்சு கேளுங்க. என்ன வசந்த், உங்களுக்கு எப்ப கல்யாணம்? அதை ஏன் கேக்குறீங்க? நம்ம ஜாதகத்துல அந்த கட்டம் காலியாவே இருக்கு. இப்ப காதல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுலதான் விவகாரமே ஆரம்பிச்சது என்றான் கணேஷ். என்ன இது, சரித்திர ஆராய்ச்சியில எல்லாம் இறங்கி இருக்கீங்க? கிணத்துக்குள்ள இறங்கல, அது ஒண்ணுதான் பாக்கி. அந்த கிணத்தை பாதுகாக்கிறதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். விவரம் என்ன சொல்லுங்க? டெலிபோன்ல சொன்னது எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. சிம்பிள் மேட்டர் சார். தங்க காசுக்கு அலையறாங்க எல்லோருமே. பழைய காலத்துல குன்றிமணி, களஞ்சு, காசு, மாடைன்னு அடிச்சு போட்டிருக்காரு ராஜராஜ சக்கரவர்த்தி. அதுல மாடைங்கிறது தங்க காசு. அதுல 500 காசு கிணத்துல போட்டுட்டதா ஒரு சரித்திர குறிப்பு கல்வெட்டு இருக்குது. அதுக்கு ஜனங்க ஆளா பறக்குறாங்க. சரித்திர குறிப்புனா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல எஸ்கவேட் பண்ணி இருப்பாங்களே. இது ஏதோ இன்னும் வெளியில வராத ரகசிய கல்வெட்டு மாதிரி தோணுது. அதனாலதான் உக்கல் கிராமத்துல போக்குவரத்து அதிகமா இருக்கு. அப்ப அந்த கிணத்தை இறைச்சி பாத்திரலாமா? வர்றீங்களா? என்ன கிராமம் சொன்னீங்க? உக்கலா? சார், இறைச்சி அகப்பட்ட காசுல ஒரே ஒரு காசு இந்த பக்கம் தள்ளுனீங்கன்னா என் காதலுக்கு உபகாரமா இருக்கும். எனக்கு என்னவோ காசு அகப்படும்னு தோணல என்றான் கணேஷ். ஏன், ஏற்கனவே எடுத்திருப்பாங்களா? சொல்ல முடியாது சார். இருந்தும் அதை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சு பாத்திரலாம். பேராசிரியர் அப்பாதுரை கல்வெட்டு ஆராய்ச்சி மூலம் அந்த கிணத்துல தங்க காசு, நகைகள் எல்லாம் இருக்கிறதா முடிவு பண்ணியிருக்கார். அப்படி அந்த செல்வம் அந்த கிணத்துக்குள்ள இருந்தா இது வரைக்கும் வேற ஒருத்தரும் அதை எடுக்காமல விட்டு வச்சிருப்பாங்கன்னு என்னோட முதல் சந்தேகம்.
டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை பத்தி தெரியாம போயிருக்குமா? எவ்வளவு தீவிரமா, எவ்வளவு வருஷமா, எவ்வளவு பேரு ஆராய்ச்சி பண்ணி இருப்பாங்க. இந்த கிணத்துல புதையல் இருக்கிற விஷயத்த கண்டுபிடிக்காம இருந்திருப்பாங்களா? முதல்ல அதை விசாரிக்கணும். இருந்தும் அந்த கிணத்தை சுத்தி பல மர்மமான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. சரித்திர சம்பந்தமே இல்லாத வெத்து கோஷ்டி உலாத்துது. ராஜேந்திரன், நேத்துக்கு 2 ஆளுங்க வந்து என்கிட்ட ரஃபா நடந்துகிட்டு உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும்னு திருப்பி திருப்பி கேட்டாங்க. நான் ஏதோ மழுப்புனேன். அவங்க ஒரு விதமான பதில என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சது. என்ன பதில் அது என்று கேட்டார் கணேஷ். அவங்க 2 பேரையும் விட்டுட்டீங்களா? ஓடி போயிட்டாங்க. அடையாளம் சொல்ல முடியுமா? ஒரு பேர் தெரியும், அடையாளம் தெரியும். பழைய கேடிகள்ல யாராவதான்னு பாத்தரலாம். இப்ப நீங்க கிணத்துல என்னதான் இருக்குங்கிறீங்க? சுருக்கமா சொன்னா அதுதான் பிரச்சனையே. கிணத்துல தங்கமா அல்லது வேற ஏதாவதா? தங்கம்தான் பாஸ் என்றான் வசந்த் இடையே. அப்படின்னா 10க்கு 40, 30 இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? காசுக்கு விலை பேசுறாங்க. 10க்கு 30, 10க்கு 40 விட நல்ல விலையா? இதென்ன தலைகீழ் விலை? அதானே என்றான் வசந்த். அப்புறம் பாருங்க, உக்கல் பஸ் ஸ்டாண்டுல ஒரு சாம்பிள் கேஸ். சாம்பிள் கொண்டு வந்திருக்கியான்னு கேட்டு ஒரு தஞ்சாவூர் வியாபாரியோட பொட்டியை புடுங்கிக்கிட்டு ஓடி இருக்காங்க. அங்கேயும் அந்த 10க்கு 40 வியாபாரம் பேசி இருக்காங்க. அது என்னவோ இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத தற்செயலான விஷயம்னு தோணுது பாஸ் எனக்கு என்றான் வசந்த். இருங்க வசந்த், கணேஷ், நீங்க உங்க சந்தேகத்தை எல்லாம் சொல்லுங்க. எல்லாமே நெபுலஸா இருக்கு ராஜேந்திரன். முதல்ல அருணா என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனிக்கும் இந்த கோஷ்டிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. விஷயம் தீவிரமாகுதுன்னு தெரியுது. கொலை செய்யவும் அஞ்சாத ஆசாமிங்கன்னு தெரியுது. கூளமந்தல்ல தொல்பொருள் இலாக்கா சிப்பந்தி ஒருவனுக்கு ஏதோ தெரியக்கூடாத விஷயம் தெரிஞ்சு போய் அவனை தீர்த்து கட்டிட்டாங்க. சதாசிவம்னு ஒரு ஆளுக்கு இதுல ஏதோ தரகு வேலைன்னு தெரியுது. ஆனா அவனை என்னதான் சித்திரவதை செஞ்சாலும் எதுவுமே சொல்ல மாட்டான்னு தோணுது. ஒமர் கய்யாம்னு ஒரு ஹோட்டல்ல கேபரா ஆடுற பொண்ணு என்கிட்ட வந்து அவங்க கூட சேராதேன்னு எச்சரிக்கை செஞ்சுச்சு. அதையும் சொல்லிருங்க பாஸ். அதை வேணா கொஞ்சம் சித்திரவதை செஞ்சு பார்க்கலாம். இதனிடையே சரித்திர பேராசிரியருடைய ஆராய்ச்சி. வசந்த் அந்த சதாசிவத்தின் கையில பார்த்த ஒரு பொட்டலத்துல இருந்து விழுந்திருந்த மரத்துண்டு. அதுல சோடியம் ஹைட்ராக்சைடு, டைட்டேனியம்னு என்னென்னவோ கெமிக்கல்ஸ். சரியான குழப்பங்க. இதையெல்லாம் ஒட்ட வைக்கிற சரடு வேணும், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான் ராஜேந்திரன். அப்புறம் பல்லாவரத்துல ஒரு தனி வீடு. இருங்க, தலை சுத்துது எனக்கு. கணேஷ், நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் எனக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதி கொடுத்துருங்க. சிஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு ஆங்கிளையும் துப்புரவா விசாரிக்க சொல்லிடுறேன். எல்லாத்தையும் எழுதிட்டு வந்திருக்கோம் ராஜேந்திரன். செஞ்சிருப்பீங்களே. சரி, என்ன 4 நாள் கழிச்சு வந்து பாருங்க. ஆமா, கோர்ட்டையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு? 24 மணி நேரம் பத்தல. இடையில கொஞ்சம் அடிதடி வெடி வேற. அப்புறம் நடுவுல தேங்காய் மூடி கேஸ் வேற எடுத்துக்கிட்டு இருக்காரு என்றான் வசந்த். அது என்ன? டாக்டர் நரேந்திரன் ஒருத்தரோட வழக்கு. ஐபிசி ட்ரக் ஆக்ட் எல்லாம் வருது. எனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு மன்னாடுறாரு. கேள்விப்பட்டேன். ஒரு மால் பிராக்டிஸ் கேஸ் தானே? சான்ஸே இல்ல. ட்ரை பண்றோம், வரோம். ராஜேந்திரனின் அலுவலகத்தை விட்டு வெளியே வரும்போது கணேஷ், வசந்த் லைப்ரரிக்கு போய் என்று ஆரம்பித்தான். தெரியுமே, விடமாட்டீங்களே. சோடியம் பத்தி தானே? உடனே நான் கவனிக்கிறேன் என்றான் வசந்த். நூல் நிலையத்தில் அந்த பெண் கண்ணாடியை எடுத்து விட்டால் அழகாக இருப்பாள் என்று நினைத்தான் வசந்த். அவள் அருகே சென்று மெல்லிய குரலில் குட் மார்னிங் என்றான். குட் மார்னிங் என்றாள் அந்த பெண். சோடியம் என்று இழுத்தான். படன் என்று நிமிர்ந்து பார்த்தாள் அந்த பெண். சோடியம் பற்றி எனக்கு தெரிந்துக்கணும். நேரே போங்க, 8வது அலமாரி, கெமிஸ்ட்ரி. தேங்க்ஸ். உங்க பேரு ஸ்ரீலேகா தானே? இல்ல, வேற மாத்திட்டீங்களா? மிஸ்டர், உங்களுக்கு சோடியம் வேணுமா இல்ல என்னுடைய பேர் வேணுமா? ரெண்டுமே. பேரு மிஸ்ஸஸ் ராகவன். மிஸ்டர் ராகவன் அதோ கண்ணாடி அறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கார். வசந்த் புன்னகைத்து விட்டு, அப்படியா, அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். மேலும் என்கிட்ட பயந்துண்டு கண்ணாடிக்குள்ள இருக்கிற பெர்னாண்டஸ பெயர் மாத்தவும் வேண்டாம். சியூ என்று விலகினான் வசந்த். அவள் பார்வை முதுகில் சுட கெமிஸ்ட்ரி அலமாரியை அணுகினான் வசந்த். சின்ன சின்ன மேஜைகளின் முன் புத்தகங்கள் இறைந்திருக்க, இங்கே ஒரு சோடா பாட்டில் கண்ணாடியும் அங்கே ஒரு ஜோல்னா பையுமாக தீவிரவாதிகள் படித்துக் கொண்டிருந்தார்கள். சரித்திர பகுதியில் அலுமினிய ஏணியில்
மூன்றாம் படியில் இனியா நின்று கொண்டு சதாசிவ பண்டாரத்தாரின் லேட்டர் சோலாவை எவ்வளவு முயன்று கொண்டிருந்தாள். இனியா, வாட் a சர்ப்ரைஸ்! உன்னை இங்க பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பார்த்த உடனே வயிற்றுக்குள்ள சின்னதா வண்ணாத்தி பூச்சி பறக்குது இனியா. உஸ் என்றார் பேராசிரியர் அப்பாதுரை. ஓ சார், நீங்களும் வந்திருக்கீங்களா? நூல் நிலையமே உஸ் என்றது. இனியா வசந்தை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் சதாசிவ பண்டாரத்தாருக்கு திரும்பினாள். வசந்த் சற்று நேரம் நின்று பார்த்தான். பேராசிரியர் அவர் அளவுக்கு இருந்த புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தார். வசந்த் உடனே விரோதத்துடன் நடந்து மூளை திரும்பி மற்றொரு ஏணி எடுத்துக்கொண்டு எதிர்பக்கத்தில் அதை நகர்த்தி வின்ஸ்லோவின் டிக்ஷனரியை விலக்கி இனியாவை மறுபடி பார்த்தான். அவள் திடுக்கிட்டு என்று தலையாட்டினாள். வசந்த் புருவத்தை உயர்த்தி கைக்கொட்டையால் கண்களை ஒத்தி கொண்டான். இனியா தலையை உயர்த்தி புருவத்தால் என்ன என்று கேட்டாள். வசந்த் விரல்களை சேர்த்து கொண்டு சாப்பிடுவது போல பாவனை செய்து மேலே விரல் காட்டினான். அவள் வருகிறேன் என்று தலையாட்டினாள். வசந்த் வாயில் பின் விரல் வைத்து சப்தமின்றி விசிலடித்தான். முதல் மாடியில் இருந்த கேன்டீனில் வசந்த் காத்திருக்க இனியா அவசர அவசரமாக வந்தாள். அப்பாவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். 5 நிமிஷம் தான் பேச முடியும். என்ன விஷயம் சொல்லி தொலை வசந்த். இனியா, 5 நிமிஷத்துல என் மனசின் அல்லல்களை எப்படி சொல்ல முடியும்? 6 நிமிஷம் வேணும் இனி. என் மனம் கவர்ந்த கன்னி. இன்னும் கன்னிதானே நீ? வெத்து பேச்சுனா நான் ஆட்டத்துக்கு வரல, நான் போறேன் என்றாள் இனியா. ஐயோ போகாத, ஜன்னலை திறந்து குதிச்சுட்டு நாளைக்கு பேப்பர்ல வந்துருவேன். இனி நீ செய்யறது நியாயமா? லோக்கல் தோத்தோ நாய் மாதிரி உன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ அமெரிக்காங்கறியே. அப்பா தானே சொல்றார். அப்பா பேச்ச என்னால மீற முடியாது வசந்த். ஐயகோ, வள்ளுவரே சொல்லியிருக்காரே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அப்பனின் சொல்லென்றால் மீறு என்று. வசந்த், நீ என்ன நினைச்சுப்பியா? என்ன கேள்வி இனியா? எனக்கு பிளட் பிரஷர் எடுத்துப்பாரு. எல்லாமே இனியா இனியான்னு சொல்லும். என்னுடைய கல்யாணத்துக்கு தனியா மெல்ல நடந்து வந்து எங்கிருந்தாலும் வாழ்கன்னு ஒரு பூச்செண்டை கொடுத்துட்டு விழியோர கண்ணீரை தொடச்சுண்டு ஃபேட் அவுட் ஆவியா? என்னது? அதுக்கு வேற ஆளை பாரு. நிறுத்த இந்த கல்யாணத்தைன்னு புயல் கணக்கா குதிரையில வந்து ஒரு லாவிண்டு போயிடுவேன். குதிரை நுழையிற மண்டபமா பார்த்து வை இனியா. கல்யாண மண்டபம் புக் பண்ணியாச்சே வசந்த். இனியா, இத பாரு, என் கைய பிடிச்சிட்டு வாழ்க்கையின் ஓரத்துக்கு ஸ்லோ மோஷன்ல ஓட தயாரா நீ? தயார்தான் வசந்த். அப்ப கவலைப்படாத, கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன். வாத்தியார் அட்ரஸ கொடு, பால்ல பர்கோலாக்ஸ் கலந்துடுறேன். நாயனத்தை சீவாலிய புடிங்கிடுறேன். ஊர்கோல கார பஞ்சர் பண்ணிடுறேன். நீ என்ன பண்ற? மாப்பிள்ள வராம பாரு, அவங்கிட்ட எனக்கு ரகசியமான ஒரு இடத்துல தழும்புன்னு சொல்லிடு. உனக்கு தழும்பா இருந்தா அவருக்கு என்ன? எனக்கு இல்ல, உனக்கு, இனியாவுக்கு என்று அவளை தொட்டான். தொடாதே வசந்த் என்றாள் இனியா. ஏன் இனியா, உள்ளரிக்குதா? இல்ல, அப்பா என்ன தேடிக்கிட்டு மேஜியா வந்துகிட்டு இருக்காரு. வசந்த் உடனே அவளை விட்டு விட்டான். வாங்க சார், காஃபி சாப்பிடுறீங்களா? இனியா, நீ இங்கேயே இருக்க? கொஞ்சம் போர் அடிச்சதுப்பா, அதான். நீங்க உட்காருங்க சார் என்றான் வசந்த். பேராசிரியர் உட்காராமல், இல்லப்பா, நான் யூனிவர்சிட்டி போகணும், அப்புறம் கல்யாண ஏற்பாடு எல்லாம் பாக்கி இருக்கு. இனியா, வசந்த் கிட்ட சொல்லிட்டல்ல ஒத்தாசிக்கு வரும்படி? அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் சார். எல்லாம் சுபமா முடிஞ்சிரும், கவலைப்படாதீங்க. சரி வா இனியா. போ இனியா, பயப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். அவர்கள் அங்கிருந்து சென்றதும் வசந்த் சற்று நேரம் மிச்சமிருந்த காஃபியை உற்று பார்த்து கொண்டிருந்தான். பில் கொண்டு வந்த சர்வரிடம் வாழ்க்கையே மாயமையா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் லைப்ரரிக்குள் நுழைந்தான். சோடியம், இதோ வர்றேன். முதலில் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் பகுதியில் பார்த்தான். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் யூசஸ் ஆஃப் சோடியம் பார்த்தான். அதன் பின் நேஷனல் கெமிக்கல் லேபரட்டரியின் ஆராய்ச்சி குறிப்புகளை, வருடாந்திர அனுபந்தங்களை பார்த்தான். அட, சட்டென்று நிமிர்ந்தான். இதுல எப்படி ராஜராஜன் கிணறு வருது? இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாமா?